Chat-GPT எப்படி லாகின் பண்ணி சைன் அப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் Chat-GPTன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் Chat-GPT openai.com அப்படின்ற லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு Chat-GPTயோட வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் அக்கௌண்ட் இல்லை, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு Chat-GPT ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலனா சைன் அப் பண்ணுங்கள். நம்மளுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிரியேட்டர் அக்கௌண்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஆர் எல்ஸ் நீங்கள் ஏற்கனவே கண்டினியூ வித் கூகுள் ஏற்கனவே உங்களுக்கு மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதில் கீழே நீங்கள் நேம் அதெல்லாம் டைப் பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மெயில் ஐடி டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு அப்புறம் ஒரு பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஞாபகமாக ரிமெம்பரெல்லாம் இருக்கபடி பாஸ்வேர்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு அட்லீஸ்ட் 12 கேரக்டர்ஸ் இருக்கணும். நம்பர்ஸ் ஆர் ஆல்ஃபா நியூமரிக்ஸ் எதுனாலும் இருந்துக்கலாம். நவ் கண்டினியூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா உங்கள் இமெயில் கன்ஃபார்மா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ இமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிமெயிலில் ஃபஸ்ட்டு OpenAI அப்படின்ற மெயில் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நவ் இப்போது ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அரல்ஸ் ஃபாதர் நேம் அது கூட கொடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த் அண்ட் இயர் அந்த ப்ரொசீஜர் படி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. அதுக்கு ஒரு OTP ரிசீவ் ஆகும். ஸோ நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பருக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் இருந்தால் வாட்ஸ்அப் கூட கோட் ரிசீவ் ஆகும். இப்போ அந்த மொபைலில் வந்த கோடை நீங்கள் இங்கே சிஸ்டமில் டைப் பண்ண போகிறீங்க. Now Chat-GPT windows open. So let's go. இப்போது Chat-GPTயோட விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.5 ஆர் 4 வெர்ஷன் கூட இருக்குது. அது 4 வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணணும். ஸோ நம்ம பேசிக் வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ டூர் பிளான் பண்ணுறது கூட நீங்கள் Chat-GPT கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கலாம். ஒரு பிரெயின் ஸ்டார்ம் நேம்ஸ், நல்ல ஒரு நேம்ஸ், கம்பேர் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ். ஸோ நவ் ஐ எம் ஆஸ்கிங் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு ஹலோ, ஐ எம் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், ஸோ ஐ டோன்ட் ஹாவ் ஃபீலிங்ஸ் பட் ஹியர் ஐ எம் ஹெல்ப் வித் யூ வித் எனி அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறேன், கிரேட் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட் மெயினாக Chat-GPTயில் கீழே என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா Chat-GPT கேன் மேட் மிஸ்டேக்ஸ். Chat-GPTயில் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ கன்சிடர் செக்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ் பிஃபோர். நீங்கள் ஒரு எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக Chat-GPTயோட ஆன்சரை நம்பாதீங்க. ஒரு மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரியராக ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஐ நீட் டு டாக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸ்லி, கைண்ட்லி ஹெல்ப் மீ இன் திஸ் ரெகார்ட் அப்படின்னு சொல்லி Chat-GPT கிட்ட கேட்குறேன். இதுக்கு என்ன ரிப்ளை வருதுன்னு பார்க்கலாம். இம்ப்ரூவ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, இட்ஸ் எ கிரேட் கோல். ஸோ அதுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிஸ் ரெகுலர்லி, ரீட் அபவுட் வெக்காபுலரி, டேக் இங்கிலீஷ் கோர்சஸ், கீப் அ ஜேர்னல், வாட்ச் இங்கிலீஷ் மூவிஸ் அண்ட் டிவிஸ், ஜாயின் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டிஸ், இந்த மாதிரி கொடுத்தாங்க. எனக்கு அப்பாஷன் ஆயிடுச்சு. எவ்வளோ தான் எப்படிங்க ரீட் பண்ணுறது? ஓ மை காட். அதுக்கு என்ன ரிப்ளை வந்திருக்கு? இஷ்யூ கூட ரிப்ளை வருதுன்னா பாருங்கள் Chat-GPTயில். பாப்பா, இஃப் யூ ஹேவ் அன் ஸ்பெசிஃபிக் கொஷின் ஆர் நீட் அசிஸ்டன்ஸ், அதே கொஸ்டின் தாங்க, அதே ரிப்ளை மேலே வந்தது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியர் ஆர் சம் டிப்ஸில் நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நல்லாவே வந்திருக்கு. பி பேஷன்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரெகுலராக அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ நான் என்ன கேட்குறேன், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சென்ட் மீ அ பிக் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் நவ்வுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் சென்ட் மீ எ ஜோக் அப்படின்னு கேட்டதுக்கு அஃப்கோர்ஸ் ஹியர் இஸ் அ ஜோக் ஃபார் யூ. வை டோன்ட் சயின்டிஸ்ட் ட்ரஸ்ட் ஆட்டம்ஸ்? பிகாஸ் தே மேட் அப் எவ்ரிதிங். தே மேக் அப் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. திஸ் இஸ் அ ஜோக்.
ஸோ நவ் சென்ட் மீ அ டாக் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பியிருக்கேன். அதுக்கு ஐ எம் சாரி பட் ஐ கான்ட் சென்ட் யூ அ ரியல் டாக். However, I can share a picture of an adorable dog. Please provide information about different dog breeds. Would you prefer அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து ஜெர்மன் ஷெஃபர்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதுக்கு ChatGPTல இருந்ததுன்னா ஐ திங்க் ஐ மீன் ஜெர்மன் ஷெஃபர்ட் விச் இஸ் அ பாப்புலர் அண்ட் அன் இன்டெலிஜென்ட் பேர்ட் ஆஃப் டாக், ரொம்ப இன்டெலிஜென்ட் டாக் அப்படின்னு சொல்லி அந்த ஜெர்மன் ஷெஃபர்டை பற்றி டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. நான் எஸ் அப்படின்னு சொன்னதுக்கு கிரேட், யுவர் ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் ஆஃப் ஜெர்மன் ஷெஃபர்ட் அதையும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருக்கு. நான் நெக்ஸ்ட் என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் மீ எ பக் டாக் பிக்சர் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு ChatGPTலேருந்து என்ன ரிப்ளை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் unable to send images but you can easily find pictures of adorable pugs dogs of doing an image search on the internet அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா என்னால் இமேஜஸ்லாம் சென்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஓகே சாரி அப்படின்னு ரிப்ளை பண்ணேன் நான். ஓகே நோ நீட் டு அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்லி ChatGPTலேருந்து ரிப்ளை வந்திருக்கு. இட்ஸ் அ கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் மெசேஜ். ஸோ தேங்க்ஸ் அப்படின்னு பண்ணுறதுக்கு யூ ஆர் வெல்கம், ஹாவ் அ கிரேட் டே. ஓகே ஃபைன். நான் அகெயின் நன்றி அப்படின்னு டைப் பண்ணேன். அதுக்கு என்ன ரிப்ளை வருதுன்னு பார்க்கலாம். தமிழில் டைப் பண்ணதுக்கு இட் சீம்ஸ் யூ ஹவ் என்டர்ட் அ நன்றி பட் ஐ எம் நாட் ஷுர் வாட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் ஆர் அசிஸ்டன்ஸ் யூ ஆர் லுக்கிங் ஃபார். ஆக்சுவலாக நான் வந்து தங்கிலீஷில் டைப் பண்ணனால ChatGPTயால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஹஹஹா அப்படி டைப் பண்ணேன். ஐ எம் கிளாட் யூ ஆர் இன் அ குட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஹாப்பி மூடில் இருக்கோம் அப்படின்னால குட் ஸ்பிரிட் லவ் யூ சென்ட் பண்ணேன். ஸோ இட் சேஸ் லைக் ஐ எம் ஜஸ்ட் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கு. எப்படி ChatGPTயை நம்ம மொபைலில் அதாவது ஆண்ட்ராய்ட் டிவைஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ChatGPT மாதிரி என்னென்ன வெப்சைட்ஸ் எப்படி சைன் அப் பண்ணலாம், எப்படி லாகின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குவரிஸ் கன்சிடர் பண்ணலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்காக சைன் அப் பண்ணுறது எப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி டீட்டெயில்டாக இன்ஃபர்மேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ChatGPT கிட்ட நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.